Good morning, ladies and gentlemen. Myself, Dr. P. Ammal, Assistant Professor of Biotechnology, Ayya, Nadar, Janaki, Ammal College, Sivakasi. See, இந்த வீடியோ டுட்டோரியல் மூலிமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிற கான்செப்ட் எந்த பேப்பரில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் அன் அலைட் பேப்பர் கால்டு பேசிக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யூனிட் நம்பர் 1ல் இந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் த வேர்டு பயாலஜிக்கல், அதை மறந்துடுங்க. இப்போ டேட்டானா என்ன, பிகாஸ் இந்த டேட்டாங்கிற வார்த்தை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக பயன்படுத்துவாங்க, டேட்டான்னு சொல்லிட்டு. பட் வாட் இஸ் ஆக்சுவலி டேட்டா இன் த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி. ஸோ டேட்டா ரெஃபர்ஸ் டு அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் derived from biological origin. ரைட், ஒரு உயிருள்ள ஒரு உயிரிடமிருந்து நம்ம சேகரிக்கிற தகவலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டான்னு பிரிக்கலாம், லிட்டரேச்சர் டேட்டான்னு பிரிக்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சரல் டேட்டான்னு பிரிக்கலாம். ரைட், சீக்வன்ஸ் டேட்டா, literature data and structural data. Question may be like this: list the types of data in bioinformatics அப்படின்னா it may be a sequence data or literature data or structural data. So இந்த டேட்டாலேருந்து we can come to a conclusion for a specific aspect. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ரைட், அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் என்ன டெஃபினேஷன் சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஹியூஜ் இன் நம்பர்ஸ். ரைட், இட் இஸ் நாட் லைக் 1 2 3 4 கிடையாது. தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆர் தேர் இன் த ஆர் derived from the biological source on a daily basis. ஸோ இவ்வளோ டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we need a specific எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு டேட்டா பேஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸ் கேன் பி கால்ட் அஸ் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஹியர் த ரெக்கார்ட் ரெஃபர்ஸ் டு த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் derived from biological origin. ரைட், எதுக்காக இவ்வளோ டேட்டாவை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மில் சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் ஈஸி ரிட்ரைவல் அண்ட் அனாலிசிஸ். நமக்கு எப்போ தேவைன்னாலும் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். மோரோவர் we can analyze the data according to the instruction given by the academicians. ரைட், உங்கள் சாரோ இல்லை உங்களுடைய பிஹெச்டியில் இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களோட ரிசர்ச் சூப்பர்வைசரோ ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், உடனே அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதும் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மில் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ டேட்டான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, டேட்டா கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் derived from biological origin. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இன் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு we need a எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். அந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு பேர். ரைட், இப்போ இந்த டேட்டா பேஸோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென் பேங்க் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஜென் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் பேங்க் இஸ் an example for database. Gen bank is an example for database. See, this is an image from the Wikipedia. ஸோ இதனுடைய அந்த அந்த குவான்டிஃபையபிள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும். See, there are millions and millions of data are deposited in the GenBank database. See, this is the data retrieved from website on 30/11/2018. ஸோ இங்கே ஒரு டேட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டேட்டுக்கு உண்டான இமேஜ் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜ்.
So on a daily basis, from all over the world or from all over the globe, researchers are submitting the sequences in the database, right? So database தான் நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம். டேட்டாபேஸ்னா என்னது? Database can be defined as collection of records. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, they are working on DNA sequence and they are submitting it in the database, right? So as a result, it is still growing, right? It is still growing in a exponential way, right? So let's consider a cell. For example, it is probably an animal cell which consists of two distinct regions. One is called the cytoplasmic region, another one is called nucleus region. And the cytoplasmic region contain all cell organelles, whereas the nucleus contain the genetic material called DNA, condensed DNA, right? And let's take out the nucleus alone from the cell. Again, you could find the nucleus contain condensed form of DNA, right? So in the first cell we are having the intact cell with us, and in the second step we have removed the cell membrane and all other contents, and we have kept nucleus alone for further analysis. And in this step we have also removed the nuclear membrane, and now we have the condensed form of DNA, right? So from the DNA, what we are doing is we are subjecting the DNA to a procedure called sequencing, right? So what is sequencing? If it is asked in one mark question, sequencing can be defined as a procedure, right? It is an experimental procedure carried out in the laboratory to determine the primary structure of biopolymers, right? Primary structure of biopolymer. அப்போ சீக்வென்சிங் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு செயல்முறை. அந்த செயல்முறை மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய மேக்ரோ மாலிக்யூல்ஸ், அது டிஎன்ஏவாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஆர்என்ஏவாக இருக்கட்டும், அதனோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண முடியும், நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போ சீக்வென்சிங் இஸ் அ ப்ரொசீஜர் and sequence is the result of sequencing, right? So as a result of sequencing, we will be obtaining the array of letters, right? In other words, the array of arrangement of nucleotides, right? So from the DNA, from the condensed form of DNA, what we will obtain as a result of sequencing is the sequence, right? Sequence can be defined as the primary structure of biopolymer, right, which is linear arrangement of nucleotide bases. In case of proteins, linear arrangement of amino acids, right? So from sequencing or after sequencing, the product is called sequence, right? நிறைய இடத்துல குழப்பங்கள் வரும். சீக்வன்சிங்னா என்னன்னு தெரியாது, சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரியாது. அப்போ சீக்வன்சிங்னா எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரொசீஜர் மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிஎன்ஏல காணப்படுகிற அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் என்னென்ன, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சீக்வன்ஸுங்கிறது ரிசல்ட், ரைட்? சீக்வன்ஸ் என்பது நமக்கு கையில் கிடச்சிருக்கிற சீக்வன்சிங்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு பேர் தான் என்னது, சீக்வன்ஸ் அப்படின்னு பேர். சரி, இந்த சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரைட்? ஸோ த சீக்வன்ஸ் கேன் பி சப்மிட்டட், ரைட்? த சீக்வன்ஸ் கேன் பி சப்மிட்டட். எங்கெங்கே சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த சீக்வன்ஸ் கேன் பி சப்மிட்டட் இன் டேட்டா பேசஸ் லைக் ஜென்பேங்க், டிடிபிஜே அண்ட் இஎம்பிஎல். இதை பற்றி நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அப்போ சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can submit the sequence in the databases, right? ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் பார்ப்பீங்க, ரைட்? டாலர்ஸ், ரைட்? இந்த டாலர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we can deposit in the bank, ரைட்? நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் பேங்க்கில் இந்த டாலர்ஸ் என்ன பண்ண முடியும், போய் டெபாசிட் பண்ண முடியும். In the same way, we can also submit the sequence in
data banks. We can also submit the sequence in data banks. அதான் ரிசர்ச்சர்ஸ்க்கான கிரெடிட், ரைட்? நம்ம ரிசர்ச் டைமில் என்ன பண்ணலாம்? We can sequence the nucleic acid and we can submit the sequence into the data banks, right? ஸோ அப்படி நான் கொடுத்தது தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா so far I have deposited 13 sequences in the databases. இப்படி மேலே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? திஸ் இஸ் த வெப்சைட் ஃபார் தி ஜென்பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். என்னோடய நேமு ப்ளஸ் எங்கள் காலேஜ் நேமை போட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி அப்படின்னு சொல்லி. ஸோ அஸ் அ ரிசல்ட் என்னோடய சர்ச்சுக்கு 13 ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ ஃபார் ஐ ஹாவ் டெபாசிட்டட் 13 number of sequences from Ayya Nadar Janaki Ammal College for academic and research purpose, right? அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒன்ஸ் நீங்கள் இந்த சீக்வன்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will be given with an accession number, right? You will be given with, நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணோம்னா அக்கௌண்ட் நம்பர்னு பேங்க்கில் தராங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம சீக்வன்ஸை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா this is the merit. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? this shows our credit to other people. ரிசர்ச்சில் நம்மளுடைய பொட்டென்ஷியலை நம்ம என்ன பண்ண முடியும்? ரிவீல் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு டோக்கனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்சஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு டோக்கனாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, ஆத்தர்ஸ்னு போட்டு. ஸோ இதில் வந்து என்னோடய மாணவர்கள் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் என்னது இந்த ஸ்டடி. செல்வி, ஐஸ்வர்யா, சுமலதா, நேசமலர் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் ஆக்சுவலாக அந்த ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரெடிட், இட் இஸ் அ குளோபல் கிரெடிட் டு த இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் வேர் வி ஆர் சப்மிட்டிங். இப்போ இட் இஸ் அ வே த்ரூ விச் மை காலேஜ் இஸ் டேக்கன் ஆல் ஓவர் த குளோப், ரைட்? என் காலேஜ் நேம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கன் ஆல் ஓவர் த குளோப். ஸோ இங்கே இட் இஸ் பிகாஸ் த பிளாட்ஃபார்ம் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். whomever the researcher opened this database could access all the details about the submitting person, the institution, everything. So it is a credit to the institution as well as a credit to the team members. And the previous one is called sequence database because here you are just submitting the sequence, right? The next one is called literature database. Here I have given the website, right? PubMed. PubMed is called public medicine. What is public medicine? It is a literature database which contain literatures, scientific literatures, right? அறிவியல் அல்லது ஆய்வியல் தொகுப்புகளை கொண்டிருக்கிற ஒரு டேட்டாபேஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PubMed அப்படின்னு சொல்லி பேர். There is one more database called structure database. ஸோ அதனுடைய வெப்சைட்டு நான் இங்கே கொடுத்துருப்பேன். இட் இஸ் கால்ட் அஸ் PDB அப்படின்னு சொல்லி பேர், ப்ரோட்டீன் டேட்டா பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் யூ கேன் சப்மிட் த ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு டேட்டா பேஸில் நம்ம என்ன பார்த்தோம்? வெறும் சீக்வன்ஸை மட்டும் சப்மிட் பண்ணோம். செகண்டில் என்ன பண்ணுறோம்? அதை பற்றின ஆய்வியல் தொகுப்புகளை என்ன பண்ணுறோம்? கட்டுரைகளாக எழுதி சப்மிட் பண்ணுறோம். இது வந்து என்னது? பப்மெட் அப்படின்னு பேர், அல்லது லிட்ரேச்சர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டேட்டா பேஸ். அதாவது ஒரு புரதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புரதத்தோட ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணி அதனோட அமைப்பை அனலைஸ் பண்ணி அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்மிட் பண்ணலாம். அதுக்கும் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. இட் இஸ் ஆல்சோ அ கிரெடிட் டு த ரிசர்ச்சர், ரைட்? வாட் இஸ் சென்ட்ரல் டாக்மா? ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it can be defined as a process through which instructions in the DNA. So இந்த DNAல இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடினைன், thymine, guanine and cytosine. These are all called as the instruction which is converted into a functional product. அந்த functional product யார் அப்படின்னா proteins. அப்போ சென்ட்ரல் டாக்மாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா it is a process through which instructions are transformed into the functional product. ஸோ இதில் ஒரு ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா ஸோ திஸ் ஒன் ரெஃபர்ஸ் டு த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் ஆர் த நியூக்ளியர் டிஎன்ஏ. நம்ம செல்லில் இருக்கிற நியூக்ளியர் டிஎன்ஏன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்கிரைப் ஆகுது,
right? The process is called transcription. If you want to know more information about transcription அப்படின்னா இந்த யூடியூப் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். It is available in Anjak Digital. This is also prepared by me on the topic called transcription. அப்போ transcription டைமில் என்ன ஆகும் அப்படின்னா double stranded DNA is converted into single stranded RNA. So this is what happening in transcription process. இதை காம்ப்ளெக்ஸாக நான் சொல்ல முடியாது because it is available in the YouTube channel. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமில் என்ன பார்த்தோம், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சேம் வே வாட் இஸ் ஆர்என்ஏ இஸ் சிந்தசைஸ்ட். இந்த ஆர்என்ஏ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரோட்டீன்ஸ், ரைட்? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பேர், ரைட்? இந்த டிரான்ஸ்லேஷன் பற்றின வீடியோவும் டீட்டெயில்டு வீடியோவும் என்னென்ன ஸ்டெப்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் இந்த யூடியூப் லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் திஸ் யூடியூப் லிங்க். ஸோ as a result of translation, a molecule called protein will be synthesized. இந்த protein is called, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ the functional product is called the protein. மறக்கக்கூடாது. ஸோ you may have a question, sir, what is functional product? உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் தான். ஸோ த ப்ரோட்டீன் வில் பி சிந்தசைஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். அந்த ப்ரோட்டீன் ஹேஸ் மெனி ஃபங்க்ஷன்ஸ். தே ஃபங்க்ஷன் அஸ் என்சைம்ஸ், தே ஃபங்க்ஷன் அஸ் ஹார்மோன்ஸ், தே ஃபங்க்ஷன் அஸ் ஆன்டிபாடிஸ், ஈவன் தே ஃபங்க்ஷன் அஸ் டிரான்ஸ்போர்ட் சேனல்ஸ். சம் ப்ரோட்டீன்ஸ் மே ஃபங்க்ஷன் அஸ் செல் சர்ஃபேஸ் ரிசெப்டார்ஸ், ரைட்? அப்போ சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட் தான். என்னது? It actually gives a knowledge on the process through which instructions in the DNA is converted into a functional product. மரபணு என்று சொல்லப்படக்கூடிய டிஎன்ஏவிலிருந்து எப்படி புரதங்கள் உருவாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்மா. ஸோ உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். மை மெயில் ஐடி இஸ் கிவன் இன் த வீடியோ itself. And thanks for watching the video, and thanks for your patient listening, and I'm sure we will meet in yet another classic module. Thank you. Stay tuned with us. Bye.